இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். என் தாய் தந்தையார் என் தந்தையாரோ கனகராஜன், என் தாயாரோ கனகவல்லி. இருவருக்கு பிறந்த என் பெயரோ திருமணிமாதி. யாரம்மா திருமணம் செஞ்ச? என் கணவர் யார் தெரியுமா அண்ணா? என் கணவரோ வீரமொழி துர்ச்சோதனன். ஆமாண்ணா. இருந்தாலும் எனக்காக அன்பில் பேசி தங்கா நம்முடைய கணவன்மார்களை சந்திக்க போக வேண்டும். சரி, அதற்காகத்தான் உங்களை வரவழைத்தேன். போகலாமா?
மன்னவா சந்திர குலத்து மன்னா, இந்த தரணைக்கெல்லாம் அதிபதி தாங்கள் தங்களுடைய பாதத்திற்கு பன்னீரால் கால்களை கழுவி என்னுடைய பட்டாடையை துடைத்து பலவிதமான பூக்களை பறித்து வந்து நான் அடிபணிந்தேன். இந்த பரந்த பூவுலகில் என்றும் சீரு சிறப்பமாக வாழ்ந்திருப்பீர்கள். வாழ்ந்திருப்பீர் என்று சொன்னால் போதும். இந்த வையகத்தில் கோடான கொடிகளும் நாங்க சுகத்தோடு வாழ்ந்திருப்போம். எங்களை ஏன் வரவழைத்தீர்கள்? என்ன சுவாமி காரணம்? கண்ணே, சந்தோஷமான விஷயம். ஏனென்றால் பாண்டவர்களை நாடு ஓட்டி வைத்து 11 ஆண்டு காலங்கள் ஆகின்றது. ஆமா, ஆனா பாண்டவர்கள் செத்தார்களா பிழைத்தார்களா என்று தெரியவில்லை. ஆனால் இப்பொழுதே சென்று கானகம் சென்று பாண்டவர்களை கொல்லவே போகிறேன். அந்த அந்நியமான கானகத்திற்கு பாண்டவர்கள் தேடி போறேன்னு சொல்றீங்க. இந்த பான்மதி நான் ஒரு வார்த்தை சொல்லவா சுவாமி? என்ன வார்த்தை? என்னங்க, மன்னா பாண்டவர் என்று சொன்னா வாயடக்க பெண்ணு கலக்கம். பாண்டவர் என்று சொன்னால் பகையல் என்பீர்கள், ஐவர் என்று சொன்னால் ஆகாது என்பீர்கள். அந்த பாண்டவர்களுக்கு ஒன்றா இரண்டா நாம ஓராயிரம் வஞ்சலி எல்லாம் செய்து வைத்திருக்கோம் அல்லவா? அதெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு பாண்டவரை தேடி நீங்க பாராவணம் போக வேண்டாம், அந்த ஐவரை தேடி நீங்க ஆரண்யம் போக வேண்டாம் சுவாமி. ஒரு வார்த்தை சொன்னா கேளு சுவாமி. சொல்லி ஒரு வார்த்தை. மாமா பகவானிங்க மாமாங்க. ஏண்டி பஞ்சமா பாரகி பசுந்தோல் பொத்திய புடியே, ஏண்டி
எனக்கு மனைவியாக இருந்து கொண்டு பாண்டவர்களை விட்டவர்கள் போகாதே என்று சொல்ல உனக்கு என்ன வார்த்தை இது? ஏய், ஆயிரம் முறை அடுக்கு வார்த்தையை எடுத்து உரைத்தாலும் நான் கானகத்திற்கு சென்று திருவேன். உங்களை ஏன் தெரியுமா அரண்மனை கானகத்திற்கு போவேன்னு சொல்றேன். அது காரணம் இருக்குதுங்க. என்ன காரணம் சொல்லுமா? சொல். என்னங்க? ஐயோ, அந்த சண்டலே பாண்டவராகப்பட்டவர் அந்த சண்டால பீமங்கண்டா உங்களை திண்டாலேயே மடித்து விடுவான். அந்த வில்லாளி விஜயங்கண்டா உங்களை வில்லால அடித்தே கொண்டு விடுவான் சுவாமி. அந்த பாண்டவருடைய கைக்கு நீங்க கைப்பட்டீங்களா உங்களை சும்மா விட மாட்டாங்க. பாண்டவர்கள் என்னை கொள்ளுவார்களா? ஆமாங்க. நீங்க ஒருவர் ஐவர் உங்களை சும்மாவே விட போறாங்க. கண்டா நேற்றைய தருணத்தில் என் மாமன் நடு வீட்டு குத்து விளக்கு என்ன சொன்னார்? என்னுடைய மாமனை பார்த்து கேட்டேன், மாமா பாண்டவர்கள் இருந்திருப்பார்களா இல்ல உயிரோடு இருப்பார்களா என்று கேட்டேன். அவர்கள் இறந்திருப்பார்கள் என்று என்னுடைய மாமன் சொன்னார். ஆனா எனக்கு அதில் சந்தேகம். பாண்டவர்கள் உயிரோடு இருந்தால் என்ன செய்வது? அதனால் நாடகத்திற்கு சென்று நேரே பார்த்தால் ஒருவரை நாம் கண் பார்த்தால் மீண்டும் 12 ஆண்டு காடகம் ஓட்டலாம் என்று என்னுடைய எண்ணம். அதனால் நான் சண்டைக்கு செல்லவில்லை. பாண்டவர்களை கண் எதிரே பார்த்து விட்டால் மீண்டும் 12 வருடம் கானகம் ஓட்டலாம் என்றுதான் நான் கானகம் செல்ல போகிறேன். சண்டைக்கு செல்லவில்லை. அதனால் போய் வா மன்னா என்று வாய் வார்த்தை சொல். அப்படின்னா 1000 வார்த்தைகள் எடுத்துரைத்தால் நான் போயேதான் தீருவேன். அப்படியா? சண்டை போலமா உடம்பா போயிட்டு வந்தோம். தம்பி போலியா? இல்ல மண்ண பயணமையா அப்படி இதுவெல்லவா பெண்ணுக்கடக்கம்?
சொல்லுங்க. போய் வா மன்னவா என்று வாளை ஏந்தி கொடுக்கிறாயே, எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக ஆகட்டும் இருக்கிறது. சுவாமி, பார்த்து பதனமா போயிட்டு வாங்க. நீங்க வருவீர் வருவீர் என்று சொல்லி நான் வழி மீது விழித்து காத்திருப்பேன். பார்த்து பதனமா போயிட்டு வாங்க. அரண்மனையில் பதனத்தோடு இரு, போயிரு. பாடி தங்கச்சி போலாம். யார் இங்கே? மகாராஜா, இப்பொழுது கானகம் செல்ல வேண்டும். சரிங்க, போகலாமா? புறப்படலாம். கானகமா தன்னை தேடி மந்திரி, மகாராஜா, இப்பொழுது கானகம் வந்து விட்டோம். நாங்கள் வந்திருக்கிறோம். இதோ களைத்த நிலையில் இருக்கின்றோம். ஆமாங்க. வெயிலுக்கு வெள்ளை கூடாரம், காணலுக்கு கருப்பு கூடாரம் அடித்து இங்கு தங்கி இருப்போம். சரிங்க, பாண்டவர் யாரையுமே இங்க இல்ல. ஒருவேளை வந்தாலும் வருவாங்க. ஆனால் கண்ணுல பட்டா மறுபடியும் ஓட்டலாம். இங்க கானகத்திற்கு வெயில் கூடாரங்கள் அடி, இங்கே தங்கி இருப்போம். பிறகு ஆர் வருகிறார் என்று பார்க்கிறோம். சபையோர்களே, இதோ துரியோதனாகப்பட்டவன் கானகத்துக்கு சென்று இதோ கானலுக்கேத்த கடுப்பு கூடாரம், ஈழுக்கேத்த வெள்ளை கூடாரம் அமைத்து இங்க இருக்கிறார். இதே சமயத்துல இதோ மகனவர்த்தா சூரன் வருவிதம் காண்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.